ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மருது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலே ஃபேமஸான ஒரு ஃபுட்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தெற்கு வாசலில் நம்பர் 1 ஜீரண்டா கடை. இப்படி அண்ணன் செய்கிறாப்புல அப்படின்றத ஒவ்வொன்றே வாங்க பார்க்கலாமா, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அண்ணன் என்ன பண்ணாருன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடல் பாசி ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம எசன்ஸ், இது வந்து எசன்ஸ் எசன்ஸ் வந்து ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே எது எடுக்கிறாங்க, என்ன ஐஸ்கிரீம் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போகிறாப்புல. சரி வாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம். எப்படிலாம் தயார் பண்ணுறாங்க பார்ப்போம். சுண்டை காசு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுலேயும் கொஞ்சம் தட்டி விட்டாப்புல. அப்படி அருமையாக அருமையாக தட்டி விட்டோன்னே ரெண்டையும் என்ன பண்ணுறாருன்னா, கடன்னு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னடா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணாப்புல. மிக்ஸ் பண்ணோடனே அந்த எசன்ஸு, கடல் பாசி, பால், ஐஸ்கிரீம் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. மிக்ஸ் ஆனால் நமக்கு வந்து அந்த ஒரு கொழப்பான அந்த இது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு அவுட்புட்டை பார்க்கலாம் வாங்க. ஆஹா என்ன முடியலங்க, நான் கூட முடிஞ்சுன்னு நினச்சேன். என்ன முடியல, என்ன திருப்பி கொஞ்சம் சேர்மானத்தை சேர்க்குறாப்புல. திருப்பி ரெண்டுலேயுமே ஐஸ்கிரீமை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை போட்டாப்புல. ஐஸ்கிரீமை போட்டு என்ன பண்ணுறாருன்னா பார்க்கலாம். திருப்பி பாலை ரெண்டுலேயும் மேலாப்புல அப்படியே ஊற்றுறாப்புல. ஊற்றி விட்டு எசன்ஸை லைட்டை கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி மேலே ரெண்டுலேயும் வச்சுட்டு அப்படியே எடுத்து மனமாக நம்ம கையில் கொடுத்துட்டாப்புல. 2 ஸ்பூனை போட்டு கையில் கொடுத்துட்டாப்புல. வாங்கி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு அப்படி ஓரமாக போயிட்டேன். இங்கே விலைப்பட்டியெல்லாம் போட்டிருக்காங்க, நிறையா வெரைட்டி இருக்குது. ஒரு 10-15 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ஜெர்தண்டா கடை பேர். சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஜீரண்டா நான் இதுவரையும் குடிச்சதே இல்லை. மதுரையிலே நிறைய இடத்துல இருக்குது, அனிபா ஃபேமஸ் ஜீரண்டா அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி குடிச்சதில்லை. கடைசி சொட்டு வரையும் விடாமல் குடித்தோம். அப்படி அருமையாக இருந்துச்சு. இது வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.